எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு ஒரு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான டே. என்ன அப்படின்னா எங்கள் பையனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேஷன் தான் இந்த விலாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் திங் முதல்ல ஏஞ்சோடனே எங்கள் பையனுக்கு வந்து குளிப்பாட்டி ரெடி பண்ணியாச்சு. பட் குளிச்சதுல சுடு தண்ணியில் குளிச்சதுனால அவன் பயங்கரமான தூக்கத்தில் இருக்கான். அவனை எழுப்பினிமேல் தான் அவன் ஏஞ்சதுக்கப்புறம் கோயில் கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. என் பையனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என் ஃபேமிலிஸ் எல்லாரும் கூட வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ஈவினிங் தான் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்னிங் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரும் கோயிலுக்கு போக ரெடியா? பட்டு அண்ணா பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். தங்க பிள்ளைக்கு கோயிலுக்கு போயிட்டு எங்கள் குட்டி பையனோட பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். எங்கள் குட்டி பையனுக்காக என் அம்மா, சித்தி, அண்ணா, அண்ணி, என் சிஸ்டர் எல்லோரும் முன்னாடியே நாளே கூட வந்துட்டாங்க எல்லோரும். அது மட்டும் இல்லாமல் அவன் ரெடியாகணும் இல்லையோ நாங்களும் ரொம்ப செலிப்ரேஷனுக்கு ரொம்ப ஜாலியாக மெஹந்தியெல்லாம் போட்டுவிட்டு நாள்லேருந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவனும் ஜாலியாக குஷி பண்ணிவிட்டு அவங்ககிட்ட விளையாட்டு காட்டிட்டு இப்படியே தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போனோம். வந்துட்டோம். இந்த கோவிலோட படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டுலேயுமே தமிழ் வருட பெயர் வந்து எழுதப்பட்டிருக்கும். பிளவ, சார்வரி அந்த மாதிரி தமிழ் வருட பெயர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இந்த கோவில் வந்து எந்த இடத்துல இருக்குது, இது என்ன கோவில்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளார வந்து கேமரா அலோட் கிடையாது, அதனால் நாங்களால் எடுக்க முடியல. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து பிரசாதம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கோவில்னாவே வந்து பிரசாதம் சாப்பிடாம போனால் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் நாங்கள் வந்து ஆசையாக புளி சாதம், சக்கரை பொங்கல், அது என்னோடய ரொம்ப ஃபேவரட், அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் கோவில்லேருந்து வெளியில் வந்துட்டோம். என்ன ஒருனா செம்மையான ஒரு வெயில், அந்த வெயிலை தாங்கவே முடியல. அந்த வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிடும் போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர வழியில் அங்கே இளநீ கடை இருந்தது. உடனே இளநீ எடுத்து எல்லோரும் உட்காந்து இளநீ குடிச்சிட்டு அப்புறம் அதில் உள்ள தேங்காயும் சாப்பிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கனால அப்படியே பக்கத்தில் அடுத்து ஒரு ஐஸ்கிரீம் கடையிலையும் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பிளாக் கரண்ட்டும் சாக்லேட் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். A little longer than a few minutes later. ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். எங்கள் குட்டி பையனையும் அழகாக ரெடி பண்ணியாச்சு. அவங்ககிட்ட நானும் ரொம்ப கெஞ்சினேன், ஒரே ஒரு ஃபோட்டோக்கு அம்மாவுக்கு போஸ்ட் கொடுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினேன். ஆனால் அவனா கீழே குமிஞ்சிட்டு எனக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான் வீட்டிலையே. அடுத்து எனக்கு ஒரு பயம் வேறு வந்துடுச்சு, இவன் ஹாலில் எப்படி போயிட்டு ஃபங்க்ஷன் மோடில் எப்படி இருக்க போகிறான், அழுதுடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு கொஷின் மார்க்லேயே அந்த டவுட்லேயே நாங்கள் இருந்தோம். ஃபைனலாக நாங்களும் எல்லோரும் வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி ஹாலுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு என்ட்ரிலேயே வந்து ஃபோட்டோ ஷூட்டிங்காக வச்சுருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஃபோட்டோலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் குட்டி பையனை வச்சுக்கிட்டு நீ இப்படி நின்று அப்படி நின்றுன்ட்டு அதுக்கு ஒரு மணி நேரம் ரொம்ப நேரம் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி போஸ்ட் கொடு அப்படி போஸ்ட் கொடுனோன்னா உடனே அவன் எங்கள் கிட்ட வந்துகிட்டு இருந்தான். இப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்துச்சு. சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிக்கிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்.
கேக் கட்டிங் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்களாம் வந்து எல்லோரும் கிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் குட்டி பையனுக்கு க்யூட்டாக நிறைய கிஃப்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அவன் வந்து எதுக்குமே போஸ்ட் கொடுக்க மாட்டானோ அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அவன் வந்து கேமராக்கெலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் நிறைய பேர் வந்து கொடுத்துட்டே இருக்கிறப்ப இவனும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் இப்படியே தூக்கி வச்சு நிற்க முடியல. ஏன்னா இவன் வந்து வர்ற கிஃப்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணான்னா தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அவன் அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி அவன் நிறைய லூட்டித்தனம்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தான். பட் அதெல்லாம் சமாளித்து ஓரளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுற அந்த நைஃப் எடுத்துகிட்டு நான் தான் கட் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி அதுக்கு ஒரு அடம் பண்ணி அந்த நைஃப் நான் பிடிச்சேன்னு சொல்லி பிடிச்சி எங்களுக்கு பயம் வேறு, அது ஏதாவது அவன் மேலே குத்திர போதோ, ஈவன் பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் கண்ணில் ஏதாவது பட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அவன்கிட்ட கொடுத்து அவன் உட்காந்து கேக்கை உட்காந்து உள்ளே குத்திக்கிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேறு விளையாண்டுட்டு இருந்தான். அதனால் அவனுக்காக கொஞ்சம் வந்தவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் அவனை கொஞ்சம் கூல்டவுன் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம்.
வெட்டிங்க்கு முன்னாடி நடந்தது. எங்கள் குட்டி பையன் மேலே வந்து இந்த பலூன்ஸ்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். சரி இந்த ஜாலி மூடில் இருக்கிறப்ப கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் தாத்தாலாம் உட்கார வச்சுட்டு அவங்கள வச்சு அவங்க பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி அழகாக ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஃபங்க்ஷன்னாவே ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபுட் தான். எங்கள் குட்டி பையனோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் என்ன மெனு செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸ்வீட்டுக்கு ஜிலேபி, மெயின் டிஷ்ஷாக மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, எக்கு, ரைத்தா அண்டு டொமேட்டோ ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா ஒரு எண்ட் ஆஃப் இது கண்டிப்பாக ஒரு ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு ஐஸ்கிரீம்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தேன். அண்ட் சாலட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு மெனுவாக. நல்லபடியாக எங்களுடைய பையனோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் ஆகிக்கிட்டு இருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்பரை. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி